கர்த்தர் ஸ்தோத்திரம். உங்களுக்கு நான் என்ன சொல்றேன், சிறிய செய்தி தான், சில நிமிடங்களில் முடிஞ்சிடும். நீங்கள் நல்ல கவனமாக ஆழமாக கேளுங்க, நல்லாயிருக்கும். ஏசப்பா கிருபையினால. அதாவது இந்த உலகத்தில் தேவன் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, பைபிளில் உனக்குள்ளதை நான் வருமளவு பற்றி கொண்டிரு அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்தல் 3:11 சொல்லுது. அதை வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்தல் 3:11 வசனம். இதோ இதோ சீக்கிரமாய் வருகிறேன், சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப நமக்கு கிரீடம் அப்படின்னு இந்த வெளிப்படுத்தல் 3:11 இருக்கு. இன்னும் 15க்கு மேல ஆசீர்வாதங்கள் இருக்கு. அதுல நான் உங்களுக்கு ஒரு 15 இப்போ செலக்ட் பண்ணியிருக்கேன் வேதத்துல இருந்து. அதை சொல்றேன், பைபிள்ல இருந்து. நீங்க இப்போ அதை கேட்கலாம். சீக்கிரமாக இந்த செய்தி முடிஞ்சிரும் பார்த்துக்கோங்க. முதலாவது என்ன, அதுக்கு ஒரு கண்டிஷன் சொல்கிறார். கண்டிஷன் என்ன அப்படின்னா, இந்த உலகத்தையும் இந்த உலகத்தில் உள்ள பிசாசையும், சாத்தான் நம்மகிட்ட போராடுறான்ல, பாவங்களை கொண்டு வரான்ல, அவனை ஜெயிக்கணும் பார்த்துக்கிடுங்க. அந்த வெற்றி எடுக்கணும் பாவத்தின் மேலே. இந்த உலகத்தில் உள்ள காரியங்கள் நிறைய இருக்குது. பலவிதமான பாவங்கள் உங்களுக்கு தெரியாதுல்ல. குடிக்காங்க, சீட்டு ஊதுறாங்க, வேசனம் பண்ணுறாங்க, சண்டை செய்கிறாங்க, வைராக்கியமாக இருக்காங்க, கொலை பண்ணுறாங்க, ஜெயிலுக்கு போயிடுறாங்க. இப்படியா நிறைய பாவங்கள், பொய் சொல்கிறாங்க, களவு செய்கிறாங்களா, இப்படி இந்த மாதிரி தவறுகளெல்லாம் விளக்கிடணும். அப்படியே விளக்கி அதில் எல்லாமே என்ன செய்யணும், வெற்றி எடுக்கணும். வெற்றி எடுக்கிறவங்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு வாசிக்க போகிறேன். அதை ஜெயிக்கிறவங்களுக்கு தான் சரியா. அதில் வெற்றி பெறுறவங்களுக்கு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இப்போ நான் வாசிக்கிறது எல்லாமே நீங்கள் இந்த வெற்றி பெற்றால் உங்களுக்கு சொந்தம். வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 7வது வசனம். ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். அதான் ஆதாம் ஏவாள் சாப்பிடாம விட்டுட்டாங்கல்ல, அந்த பழம், ஏதேன் தோட்டத்தில் உள்ள அந்த ஜீவ விருட்சத்தின் பழம், அதை உங்களுக்கு தருவேன். 2வது என்ன கொடுப்பேங்கிறாரு, வெளிப்படுத்த 2:10. ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். அதெல்லாம் என்னென்னைக்கு வாழக்கூடிய ஜீவ கிரீடம்னா கிரவுண்ட். இந்த பொண்ணு மாப்பிள்ளைக்கு வைப்பாங்க, ராஜாக்கள் வைப்பாங்களா, அரசர்கள்லாம் வைப்பாங்களா, அந்த மாதிரி ஒருத்தங்களுக்கு இது பரிசு கொடுப்பாங்கல்ல, அப்போ வைப்பாங்க. பட்டம் கொடுப்பாங்கல்ல, அப்போ வைப்பாங்கல்ல. படித்தவங்களுக்கு பட்டம் கொடுப்பாங்கல்ல. அந்த மாதிரி இந்த உலகத்தை நீ ஜெயிச்சிட்டேன்னா, வெற்றி பெற்றுட்டேன்னா, உனக்கு ஆண்டவர் எண்டெண்டைக்கு அழியாத அந்த ஜீவ கிரீடத்தை தலையிலே வைப்பாங்க ஏசப்பா அப்படின்னு. 3வது என்ன பாயிண்ட் அப்படின்னா, வெளிப்படுத்தல் 2:17. புதிய நாமத்தை கொடுப்பேன். புதுசா நமக்கு அங்க ஒரு பேர். பரலோக ராஜ்யத்துல இந்த உலகத்தையும் சாத்தானையும் ஜெயிக்கிறவங்களுக்கு ஒரு புதிய பேரு அங்க ஆண்டவர் தருவாங்களாமா. அல்லேலூயா. அடுத்து என்ன அப்படின்னா, மறைவான மன்னா. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல இருந்து வரும்போது அந்த வனாந்தரத்துல ஏசப்பா மன்னா கொடுத்தாங்க. அது நமக்கு தெரியாதுல்ல, நம்ம இந்த காலத்துல நமக்கு அது எப்படி இருக்கும்னு தெரியாது. ஆனா அது கொத்துமல்லி அளவு தேனிலிட்ட பணியாரம் போல இருக்குமா. அதை இடிச்சு சமைச்சு எடுக்கும்போது அது தேனில செய்த பணியாரம் மாதிரி இருக்குமா. அந்த மண்ணா, அந்த புதிய மண்ணாவை ஆண்டவர் நமக்கு தருவேன் அப்படின்னு சொல்றாங்க வெற்றி பெறுறவங்களுக்கு. வெண்மையான குறிக்கல்லையும், வெளிப்படுத்தல் 2:17 வெண்மையான ஒரு குறிக்கல். நமக்கு அடையாளத்துக்கு, நம்ம வீடு கட்டுறோம், நம்ம வீட்டுக்கு நம்ம அடையாளம் போடுறோம், கல் வைக்கும்ல, அதே மாதிரி நமக்கு ஒரு வெண்மையான ஒரு குறிக்கலை அடையாளம் வைக்கிறார். நீ விசேஷம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வெளிப்படுத்தல் 17:2-26. ஜாதிகள் மேல் அதிகாரம். அங்கேயும் போய் என்னது, நமக்கு ஒரு பெரிய அத்தாரிட்டி கொடுக்கிறார், பவர் கொடுக்காங்க. ஜாதிகள் மேல் ஆளக்கூடிய ஒரு பெரிய அதிகாரத்தை தேவன் அங்க நமக்கு கொடுக்கிறார். அடுத்து வெளிப்படுத்தல் 2:28 வாசிங்க. விடிவெள்ளி நட்சத்திரம், மார்னிங் ஸ்டார். எப்படி அதிகாலையில பயங்கரமா அந்த மார்னிங் ஸ்டார் இருக்கும்ல, விடிவெள்ளி நட்சத்திரம், அதை உனக்கு கொடுப்பேங்க. அல்லேலூயா. எப்படி பாருங்க, விடிவெளி நட்சத்திரம், மார்னிங் ஸ்டாரை நம்மகிட்ட கொடுத்துடுறாரு. அப்போ நம்ம எப்படி இருக்கும், இங்கிருந்து பார்க்க நட்சத்திரம் அப்படி ஜொலிக்குது, அது நம்ம கிட்டே இருக்குமா. அல்லேலூயா. அப்போ இந்த உலகத்துல நம்ம எல்லா காரியத்தையும் இயேசுவோடைய கிருபையினாலும் ஒரு ரத்தத்தினாலும் நீங்க ஜெயிக்கும் போது உங்களுக்கு மார்னிங் ஸ்டார், அந்த விடிவெளி நட்சத்திரத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். அடுத்து வெளிப்படுத்தல் 3 அதிகாரம் 5வது வசனம். வெண் வஸ்திரம் கொடுக்கிறார். வெண் வஸ்திரம் அதாவது எதுக்கு அடையாளம் அப்படின்னா, பரிசுத்தம். நம்ம கியூர் ஆயிட்டோம், பாவம் இல்லாத, அழுக்கே இல்லாத ஒரு வாழ்க்கைய இந்த உலகத்துல ஆவியானவருடைய பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால நீங்க வாழும்போது உங்களுக்கு வெண் வஸ்திரம், ஒயிட் ட்ரெஸ், அது பரிசுத்தத்துக்கு அடையாளம். அதை தேவன் தருவேன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வெளிப்படுத்தல் 3:5வது வசனம்.
பிதா முன்பாகவும் பிதாவுக்கு முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவருடைய தூதருக்கு முன்பாகவும் அவன் நாமத்தை அவர் நாமத்தை அறிக்கையிடுவேன். அறிக்கையிடுவேன். பிதாவுக்கு முன்பாக ஏசப்பா சொல்றாங்க, பிதாவுக்கு முன்பாக. பிதாதான் நமக்கு பெரிய அப்பா, காட் அப்படியே சிங்காசனத்துல உட்கார்ந்துருக்காங்க, சர்வாதிகாரம். அவங்களுக்கு முன்பாகவும் இன்னும் எல்லா தூதர்கள் நமக்கு செர்வெண்டா இருக்காங்கல்ல, தூதர்கள் அந்த தூதர்களுக்கு முன்பாகவும் இது என் பிள்ளை அப்படின்னு சொல்லி நம்மளை ஆண்டவர் வந்து பவரா காட்டுறாரு. என்ன என் பிள்ளை அப்படின்னு சொல்றாங்களாமா. இந்த உலகத்தையும் பிசாசையும் ஜெயிக்கிறவங்களுக்கு அடுத்து சொல்றாரு, அந்த அவன் நாமத்தையும் அவனது பெயரது அவனது அதாவது அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். வெளிப்படுத்தல் 3:8 வாசிங்க. திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். உனக்கு திறந்த வாசல் தான். நீ நினைச்சாலும் பூட்ட முடியாது, எவனும் பூட்ட முடியாது, எந்த கொம்பனும் பூட்ட மாட்டான். நீ திறந்தா நீ திறந்ததான், நீ பூட்டினா நீ பூட்டிக்கிடலாம், நீ திறந்தா நீ திறந்த வாசல் தான். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இயேசுவா நமக்கு தருவேன்னு வாக்கு கொடுக்கிறார். அடுத்து வாசிக்க வேண்டியது வந்து வெளிப்படுத்தல் 3:10. சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். நீ வந்து என் மேல வைராக்கியமா இருக்கியா, இந்த வேதாகமத்துல பைபிள சொன்ன வார்த்தையின்படிலாம் நீ இருக்கியா, அதனால வரக்கூடிய சோதனை காலங்கள், பிசாசினுடைய அந்த கொடிய ஆட்சி, அந்த கிறிஸ்துவின் ஆட்சி 7 ஆண்டுகள், 3 வருஷம் உபத்திரவ காலம், 3 வருஷம் மகா உபத்திர காலம், அந்த காலத்துக்கு நானும் உன்னை தப்புவிப்பேன். ஏன்னா நீ ஏசப்பாங்கிற பேர்ல உண்மையா இருக்க, நீ பரிசுத்தமா இருக்கல, நீ சாட்சியா இருக்கல, அதனால உன்னை கண்டிப்பா காத்துக்கிடுவேன், நான் உன்னை அந்த காலத்துல காப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அடுத்து வந்து வெளிப்படுத்தல் 3:12. என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன். நீ தேவனுடைய ஆலயத்துல எப்படி இருப்ப, தூணா இருப்ப. எல்லாரும் பாக்குற மாதிரி, நம்ம சர்ச்சைக்கு போறோம், உள்ள பாக்குறோம், பெரிய பெரிய தூண்கள் அழகா இருக்கு. அதே மாதிரி நான் உன்னை என் தேவனுடைய ஆலயத்துல உன்னை நான் தூணா வைப்பேன், எல்லாரும் பாக்குற மாதிரி உன்னை பவரா வைப்பேன் அப்படின்னு சொல்றாங்க ஏசப்பா. அடுத்து வெளிப்படுத்தல் 3:12. என் தேவனால் பரலோகத்தில் இருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தையும் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். நம்ம மேல எழுதிடுவாங்களாம். எப்படி தேவனுடைய நாமம், இந்த பரம எருசலேமுடைய நகரத்தின் நாமம், அவருடைய புதிய நாமம் எல்லாத்தையும் நம்ம மேல எழுதி அழகா ஜோடிக்கிறாங்க ஆண்டவர். பார்த்தீங்களா, ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு தேவன் எவ்வளவு ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். கடைசியா இன்னொன்னு 2 பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 3:20. அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். அந்த பரலோக ராஜ்யத்துல ஆண்டவர் சாப்பிடுற அந்த வித்தியாசமான பாவமில்லாத இந்த பழங்கள் சுவையானது, இது நமக்கு அங்க போய் தான் தெரியும். அதை நான் சாப்பிடுவேன். இந்த உலகத்தை ஜெயிக்கிறவனும் என் கூட உட்கார்ந்துருப்பான், என் கூட உட்கார்ந்து சாப்பிடுவான். அடுத்து நீங்க பாருங்க வெளிப்படுத்தல் 3:21. நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடே கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடே கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். என்னெல்லாம் அதுல வருது? அந்த 21ல சிங்காசனம் அவரோடே உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் அதாவது இயேசுவோட சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். 15 கிட்ட உள்ள ஆசீர்வாதங்களை இந்த உலகத்தையும் பிசாசையும் ஜெயிக்கிறவங்களுக்கு ஏசப்பா கிருபையா கொடுக்குறாங்க. நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. நீங்க பெற்றுக்கொள்வீர்களா? அன்புடன் இந்த வார்த்தையை தேவன் உங்களுக்கு கொடுக்கின்றார். இதை ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த அனைத்து ஆசீர்வாதங்களையும் பெற்று என்றென்றைக்கும் நம்ம இந்த உலகத்திலையும் நல்லா வாழ்ந்து பரலோக ராஜ்யத்தில் வாழ இயேசுவா கிருபை செய்வாங்க. God bless you.